இப்போதான் நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுங்க. சொல்லுங்க மேம். அப்படிங்களா? ஆமாங்க சார், டேட் சொல்லட்டுங்களா சார்? பையனா பொண்ணுங்களா? என்னங்க சார்? பையன் ஜாதகமா பொண்ணு ஜாதகங்களா? இல்ல பொண்ணு ஜாதகம் சார். அதாவது என்னோட ஜாதகம் தான். ஓகேங்க மேம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22 10 10 79 சார். 1979. 1979ங்க. டைமிங் மேம்? சார் 11:30 சார். AM 11:30 AM மதுரைங்க. ஆமாங்க சார். சொல்லுங்க மேம் உங்க கேள்விகள். சார் எனக்கு தொழில் சார்ந்த கேள்வி தான் சார் இருக்கு. ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். ஒரு 6 மந்த்க்கு ஒரு 6 இல்ல ஒரு மே வாக்குல உங்களுக்கு கால் பண்ணேன் சார். சரிங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்ததுங்க. ரிலேட்டிவ் மேரேஜ்க்காக போயிருந்தேன். நல்லது ஸ்ரீலங்கா போயிருந்தேன் சார். ஓ சூப்பர் சரிங்க. போயிட்டு வந்தேங்க சார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது தொழில் வந்து நமக்கு சரியாவே ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது சார். ஜாபுக்கு போறதா இல்ல சொந்தமா ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் சார். ஓகேங்க மேம். செக் பண்ணிடலாங்க. இப்போ ஆன்கோயிங் தசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை நடந்துட்டு இருக்குங்க. ஆமாங்க மேம். புதன் தசை நடந்துட்டு இருக்குங்க. புதன் தசையில ஆமாங்க. 25/10/2024 வரைக்கும் புதன் தசையில சூரிய புக்தி போயிட்டு இருக்குங்க மேம். சரிங்க சார். ஓகே மேம். செக் பண்ணி இப்போ உங்களுக்கு சொந்தமா தொழில்னா எந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்களா? இல்ல எந்த பிளாங்கா இருக்கீங்களா? ஸ்வீட் ஸ்டால் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா சார். கண்டிப்பா மேம். செக் பண்ணிடலாங்க. இந்த ஸ்வீட் கடைலாம் போடுவாங்களே அந்த பேக்கிங் பண்ணதெல்லாம் வாங்கி சேல் பண்ணுவோம் இல்லீங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி இந்த 20 ரூபாய் 25 ரூபாய்க்குலாம் பேக்கிங்லாம் இருக்கும் இல்லீங்களா? கண்டிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது செய்யலாமா? தாராளமா பண்ணலாங்க. புதன் தசை சூரிய புக்தியில இருக்கீங்க. எப்பவுமே நார்மலா பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியோட சேர்ந்த கிரகங்கள் சுபத்துவமா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதை ரிலேட்டடா உங்களுக்கு பார்க்கும்போது நீங்க ஸ்வீட் கடை அப்படிங்கிறது சுக்கிரனோடதுங்க. அழியக்கூடிய பொருட்கள் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் இது எல்லாமே சந்திரனோட கேரக்டரிஸ்டிக், அவரோட காரகத்துவத்துல வருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதேதாங்க மேம். அருமைங்க. புதன் 10ஆம் அதிபதி 11ல சுக்கிரனோட சந்திரனோட சேர்ந்துதான் இருக்கிறாருங்க. உங்களுக்கு புதன் தசையில சூரிய புக்தியில 10ஆம் அதிபதி ஏன்னா 10ஆம் அதிபதி புதன் ஆகுறாருங்க. ஸோ புதன் சூரியன் அவரோட சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ நீங்க ஸ்வீட் கடை ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல டைம் தான். சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு குரு வலுவா இருக்கணும். அதாவது உங்க லக்னாதிபதி வலுவா இருக்கணும். நல்லாதான் இருக்கிறாருங்க. அவரு சிம்ம வீட்டுல நல்லா வலுவாதான் இருக்கிறாரு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாங்க. என்னன்னா சார் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் இது இல்ல சார். ஃபினான்ஷியலா புரியுது மேம். ஃபினான்ஷியலா சரியான டைட் சார். ஏன்னா வீடெல்லாம் கொஞ்சம் ஹவுசிங் லோன் போட்டு கட்டிருக்கிறதுனால லோன் இஎம்ஐ எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்க. இப்ப நான் என்ன யோசிச்சேன்னா ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு 14ல ஒர்க்குக்கு போனது சார். 2014 தான் லாஸ்டா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல சூப்பர்வைசரா இருந்தேன். அருமைங்க. அதுக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் என்னால ஜாப கண்டினியூ பண்ண முடியல. சரிங்க. அப்புறம் தான் ஒரு வேகத்துலதான் அஸ்ட்ராலஜிக்குள்ள படிக்கிறதுக்காக வந்தேன். சரிங்க. ஏன்னா அது ஏதோ நேரங்கள் ஏதோ ஒண்ணு செய்யுதுல. ஏன் நம்ம ஏன்னா உங்க 10ஆம் அதிபதியே புதன் நல்லா இருக்காருங்களே. நீங்க எப்படி இருந்தாலும் அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்துதானே ஆகணுங்க. ஆமாங்க சார். அது என்னன்னா சனி திசையோட எண்ட்ல தான் வேலையை ரிட்டைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். நல்லதுங்க. ஓகேங்க. பெர்மனன்ட் ஆக வேண்டியது கவர்மெண்ட் ஜாப்ல பெர்மனன்ட் ஆக வேண்டியது செகண்ட் டெலிவரி அப்படிங்கறதுனால குழந்தைய பாத்துக்க ஆள் சொல்லிட்டு சரிங்க இந்த மாதிரி வேலையை எழுதி கொடுத்துட்டு அதாவது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வேலையை எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு சார். ஓகேங்க மேம். சிம்மத்துல ராகு சனி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. புரியுதுங்க. அது புரியுதுங்க சார். அதனால அப்ப என்னன்னா இது அஸ்ட்ராலஜிக்குள்ளயும் பெருசா வர முடியல. மீன்ஸ் என்னன்னா வெளியில ஆபீஸ் போட்டா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியாது இல்ல சார், போலாம். பட் ஆனா என்ன குழந்தைங்க ஃபேமிலி, அதனால இதை தாண்டி வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் யோசனை சார். கொஞ்சம் காலதாமதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்க மேம். ஒன்ஸ் வந்து இந்த கோவிட் டைம்ல 20ல வந்து கடையெல்லாம் போட்டிருந்தேன் சார். பூஜை பொருள்
சரிங்க. அரிசி, தேங்காய் இந்த மாதிரி மளிகை ஷாப் இல்ல, இது ரிலேட்டடா போட்டிருந்தேன். அப்பதான் கோவிட் வந்தது. அதனால லாஸ் எதுவும் வரல, கெயின் இல்ல. லாஸ் இல்ல, ஆனா கெயினும் இல்ல. புரியுதுங்க மேம், புரியுதுங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிதான் சார் அதை பண்ணேன். அதனால நெக்ஸ்ட் வந்து பிசினஸ்குள்ள போறதுக்கு வீட்டுல கொஞ்சம் சப்போர்ட் குறைவுன்னா என்னன்னா, நம்ம கடன் பட்டு அந்த தொழிலை செய்யறதா அப்படின்ட்டு. புரியுதுங்க. அதனாலதான் சார். அப்புறம் ஆடு வளர்த்து இந்த சில கால்நடை இதெல்லாம் அது நம்ம 5ஆம் இடம் நல்லா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா? ஆமாங்க. அதனால ஆடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது எல்லாம் செஞ்சு சார், கெயின் இருந்தது. ஆனா என்னன்னா கடன்பட்டு செஞ்சனால அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்லயே நம்மளோட உழைப்பெல்லாம் போயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி பினான்சியலா நமக்கு அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கறனால இது செய்ய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி லாபாதிபதி சுக்கிரன் அவரே அங்க வந்து நல்ல பலமா தானே இருக்காரு. அதனால செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட். ஆனா பினான்சியல் சூழ்நிலை, அதனால ஏதாவது வேலைக்கு போகலாம்னா ஏஜ் ஒரு காரணமா காமிச்சு வேலை கிடைக்க மாட்டேங்குது சார். புரியுதுங்க. ஒரு 3 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். 44 ஆச்சு இல்லைங்களா? அதனால 35 அப்படின்னு அந்த ஒரு இது மார்க் வச்சிருக்காங்க. அதனால அதுக்குள்ளேயும் நம்மளால, ஏன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணாது தானே சார், நம்மளோட உழைப்பு தானே. அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு 1 or 2 இயர் வந்து வேலையில போயிடலாம் அப்படின்ட்டு. வேலை ஏதாவது கிடைக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கா சார்? பிசினஸ் இல்லாம ஒர்க்குக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேங்க மேம். வேலை அப்படின்னாலுமே நிரந்தர வேலை அப்படிங்கிறதுக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்கணுங்க. இருக்குங்க. உங்களுக்கு ஜீவனாதிபதி நல்லா தானே வலுவா தானே இருக்கிறாருங்க. நிரந்தர தொழில், நிரந்தர வேலை அமைப்புகள்லாம் உங்க ஜாதகப்படி கண்டிப்பா இருக்குதுங்க. வேலை அப்படின்னு பார்க்கும்போது வேலைங்கிறதுக்கு 6ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் அதிபதி தான். ஆமாங்க. 6ஆம் அதிபதி தான் வேலையை கொடுப்பாருங்க. ஒரே நிமிஷங்க. அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் 19 டிகிரி, புதன் 27 டிகிரியில் இருக்கிறாரு. இப்போ ஆன்கோயிங் தசாநாதன் சூரியன் புதன் அப்படின்னு பார்க்கும்போது வேலைக்கு போகலாங்களே. இப்போ புதன் வரும்போது நீங்க வேலைக்கு போக முடியும். எப்போ வராரு அப்படின்றது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. தசா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க மேம். புதன் தசை சூரிய புக்தியில சுக்கிரன் அந்த இடத்துல. தட் மீன்ஸ் இப்போவே நீங்க வேலைக்கு போற பீரியட்ல தான் இருக்கீங்க. நீங்க இப்ப இருந்து ட்ரை பண்ணீங்கன்னா அக்டோபருக்குள்ளேயே வேலை கிடைச்சிருங்க. ஆமாங்க, அக்டோபருக்குள்ள வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல யோகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஆமாங்க. நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட், ஏன்னா சூரியன் நல்லா இருக்கிறாரு, 10ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அந்த ஹோட்டல், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் கடை, இதுலயே நீங்க ஓனா பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து அதுல வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், வேலையில ஜாயின் பண்ணலாங்க. அந்த மாதிரி இருக்கலாங்களே. ஆமாங்க. அதுல வந்து அட்மின் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நம்ம பாத்துட்டு 10 years ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால அதுக்குள்ள நமக்கு ஆபீஸ் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு ரெஸ்யூம் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். நாங்க ஒரு 2 months ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி பார்க்கலாம். அதுக்கு இடையில இந்த தீபாவளி இதெல்லாம் வர்றதுனால மைண்ட் ஏன்னா இதுக்குள்ளேயும் போகுது அதுலயும் போகுது, திருவள்ளி பாதை மாதிரி போகுது சார். புரியுதுங்க. என்னன்னா நம்ம ஜாபுக்குள்ள போயிட்டா அது அஸ்ட்ராலஜி நம்ம எதுவும் இப்ப நீங்க எல்லாம் சொல்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியாம அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோமோ, ஏன்னா அந்த டச் அப்படியே நம்மள விட்டு போயிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேம், டைம் கிடைக்கும் போது பாத்துக்கலாம். நீங்க வேற அதனால ஒரே ஒரு ஆசோலேஷன் மைண்ட் தான் சார். உங்களுக்கு புதன் வலுவா இருக்கிறாரு இல்லைங்க. புதன் வலுவா இருக்கிறதுனால அஸ்ட்ராலஜில இருந்து உங்களால விலகி போக முடியல. அஸ்ட்ராலஜி மேல அந்த ஆர்வம் வர முடியல. ஆமாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு உங்களுக்கு. ஆமா. அது என்னன்னா சார் வாரத்துக்கு ஒரு கிளையண்ட் தான் கிடைக்கிறாங்க. பரவாயில்லைங்க மேம், அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வரி பண்ணாதீங்க. முடிஞ்சா ஏதாவது ஒரு ஆப், ஆன்லைன் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. அஸ்ட்ரோடாக் அந்த மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அந்த லிங்க் வேணா நான் அனுப்பிச்சுடுறேன், அது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இப்போ இனிமேல் ஃபியூச்சர்ல கிளாஸ் எல்லாம் போட்டுருந்தீங்க. பட் அது என்னால அதுக்குள்ள வர முடியல. 2 தடவை ஃபெயிலியர் ஆகி வெளிய வந்தேன். இல்லைங்க மேம், அது என்னால கண்டினியூ பண்ணவும் முடியலங்க. கோச்சுக்காதீங்க, இதை என்னால கண்டினியூ பண்ணவும் முடியலங்க. அதை நான் அப்படியே டிராப் பண்ணிட்டேங்க. ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு ஆமாங்க ஒரு 4 பேர் 5 பேர் ஜாயின் பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம அது என்னால அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்க. அதனால அதை அப்படியே டிராப் பண்ணிட்டேங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால
ஓனா பண்ணாம இப்போ நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களா, அது எந்த மாதிரியான ஜாபுங்க? சார் அட்மின் ஆபீஸ் ஒர்க் தான் சார். ஆபீஸ் ஒர்க் தான். ஓகே. ஆபீஸ் ஒர்க் தான் சார். அது யுனிவர்சிட்டி தானங்க. ஓகே மேம். 4th செப்டம்பர்ல இருந்து 26th அக்டோபர் வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரன் டைம்ல தான் இருக்க போறீங்க. சோ 4th செப்டம்பருக்கு மேல உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் மேம் கண்டிப்பா. சரிங்க சார். ஓகே சார். 4th செப்டம்பருக்கு மேல உறுதியா நீங்க ஒரு ஜாப்ல இருப்பீங்க. ஏன்னா அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. அவரே வலுவாம இருக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி. மூல திரிகோண பலத்தோட இருக்கிறாரு இல்லீங்களா? அதனால அவர் கண்டிப்பா கொடுத்துருவாருங்க, ஜாப் கொடுத்துருவாருங்க. அட்மின்ங்கிறது ரொம்ப அருமையான அமைப்புங்க. ஏன்னா இங்க சூரியனுமே நீச்ச பங்கத்துல தான் இருக்கிறாருங்க. நீச்சமா இருந்தாலும் நீச்ச பங்க அமைப்புகள்ல. ஆமாங்க. அதனால உங்களுக்கு தாராளமா அதாவது அட்மின் அப்படிங்கிறப்போ சூரியன் வலுவா இருக்கணும், இருக்கிறாருங்க. தாராளமா நீங்க அதுல ஜாயின் பண்ணலாங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். இன்னொரு ஜாதகம் கேட்கலாங்களா? சொல்லுங்க மேம், சொல்லுங்க. ஒரே நிமிஷங்க. சார் சொல்லுங்க மேம். சார் 4ஆம் தேதிங்க சார். பையனா பொண்ணுங்களா? பொண்ணு. பையன் சார். பையன். ஓகேங்க. 4/10 அதே அக்டோபருங்க. சரிங்க. அக்டோபர் சார். 69 சார். 1969. ஓகேங்க மேம். டைம் சொல்லுங்க. டைம் வந்து 6:30 சார். ஈவினிங் சார். 6:30 AM கோயம்புத்தூருங்க. ஓகேங்க. பிஎம் சார். பிஎம்ங்க. ஓகேங்க மேம். ஓகேங்க. பிஎம் கோவை சார். கோயம்புத்தூர்ல பிறந்தேன். ஓகேங்க மேம். ஓகேங்க. அவருக்கு என்ன கேள்விங்க மேம் உங்களுக்கு? அவருக்கு வந்து சுக்கிர திசை போயிட்டு இருக்கு சார். அவருக்கு பூர்வீக வழியில அவங்க அப்பா வழியில சரிங்க அவருக்கான அந்த பாகம் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு சார். சரிங்க. ஏன்னா மாமனார் இறந்துட்டாருங்க. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி உயில் எழுதிட்டாங்க. இவர் கூட பிறந்தவங்களுக்கு மட்டும்தான், இவருக்கு இல்ல, இவருக்கும் இவரோட பசங்களுக்கும் வாரிசுக்கும் இல்லைன்னு சொல்லி எழுதிட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாது. சரிங்க. 2015 தான் சார் எங்களுக்கு அது அந்த விஷயம் தெரியும். ஓ சரிங்க மேம். அதனால இப்போ கொஞ்சம் அது சுமூகமா எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கிடைக்குமா கிடைக்காதா? ஆன்செஸ்ட்ரல் பாப்பர் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் கேள்விங்க. ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். ஒரே நிமிஷம் செக் பண்ணிடலாம். நம்ம ராசி லக்னம் சொல்றேன், கரெக்டான்னு செக் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க சார். அவர் பிறந்தது மீன லக்னம், ராசி மிதுன ராசிங்க. ஆமா சார். ஓகேங்க ஓகேங்க. புனர்பூச நட்சத்திரங்களா? ஆமாங்க சார். மூணாம் பாதங்க. கரெக்ட்டுங்க. ஓகேங்க ஓகேங்க. அவருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரதசை நடந்துட்டு இருக்குங்க மேம். சுக்கிரதசையில இப்ப ராகுபுக்தி ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமாங்க. சுக்கிரதசை ராகுபுக்தி ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமாங்க. ராகு 12ல இருக்கிறாரு. இன்னொரு முனை, அதாவது ராகு கேதுக்கள் நீங்க எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ணும்போது ராகுவோட இன்னொரு முனை கேது எங்க இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணுங்க. கேது இப்ப சிம்ம வீட்டுல தான் இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது பூர்வீக சொத்து அப்படின்னா சிம்மம், சிம்ம வீடு, சூரியன் நல்லா இருந்தா நமக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஆமாங்க ஆமாங்க. இங்க பாத்தீங்கன்னா சூரியன் குருவோட 4 டிகிரிக்குள்ள இணைவுங்க. சிம்ம வீட்டுல சுக்கிரன் இருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன தடைக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து கிடைக்கும். கேஸ் ஏதாவது போடுற மாதிரி இருக்குங்க. கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குங்களா இப்போ? இல்ல சார், போடலாம்னு ஒரு சின்ன பிளான் தான் சார். ஆனா என்னன்னா அது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு லாயர் சொல்றாருங்க. ஓகேங்க மேம். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இவருக்கும் இவரோட பசங்களுக்கும் அதுல வந்து ரைட்ஸ் இல்லைன்ற மாதிரி எழுதிட்டாங்க. ஓகேங்க. அதனால இப்ப பையன் 2 பசங்க சார். ஒரு பையனுக்கு 18 ஸ்டார்ட் ஆகுது சார். சரிங்க. அப்ப தாத்தாவோட நம்ம பாகம் வேணும் கேஸ் போடலாம் அப்படின்னா அதுக்கும் அங்க வழி இல்லாம மென்ஷன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதனால அது போடலாமா கேஸ் போட வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம். இல்லைங்க மேம், கண்டிப்பா நீங்க கண்டிப்பா கேஸ் போடணும். கேஸ் போட்டீங்கன்னா உறுதியா உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஜாதக அமைப்பே பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல சுக்கிரன் இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் சம்பந்தம் இருக்கு, சிம்மாதிபதி குருவோட இணைவுங்க. தாராளமா நீங்க கேஸ் போடலாம், கண்டிப்பா கிடைக்குங்க. இவருக்கு ஃபேவர் அமையுமா சார்? உறுதியா அமையுங்க. கேது ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டா, அதுவும் எஸ்பெஷலி கேது வரும்போது சில தடைகளை பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வராது. நீங்க கேஸ் போட்டீங்கன்னா உறுதியா உங்களுக்கு அந்த சொத்து அமையுங்க. ஆமாங்க ஆமாங்க. கண்டிப்பா சொல்றேங்க மேம், கண்டிப்பா சொல்றேங்க. ஒரே நிமிஷங்க.
மேம் கொஞ்சம் போகுங்க. ஜூன் 2025 வரைக்குமே உங்களுக்கு அந்த கேஸ் ரன் ஆகும், போகும். ஜூன் 2025க்கு மேல உங்களுக்கு உங்க சைடுல ஜட்ஜ்மெண்ட் ஆகி உங்களுக்கு சொத்து கிடைக்கும். சரிங்க சார். ஆனா இவங்க கூட பிறந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மாதிரி பாகம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எழுதி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒருத்தர் ஓகேங்கிறாங்க, 2 பேர் ஒத்துக்கல. ஓகேங்க. அதுதான் இன்னொன்னு கேஸ் நடத்துற அளவுக்கு நம்மளோட பினான்சியல் இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம், அதாவது இந்த ஆகஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறமாவே, ஆமாங்க, உட்கார்ந்து பேசி அது கொஞ்சம் முன்ன பின்ன வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 எதிர்பார்க்கறோம்னா ஒரு 8,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க கேஸ் போடுங்க. கேஸ் போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுனீங்கன்னாலே ஒரு தீர்வு கிடைக்கும். ஆமாங்க, சுக்கிரன் அந்த மாதிரி அமைப்புல தான் அவர் ஜாதகத்துல இருக்கிறாருங்க. ஆமாங்க, அதனால நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னாலே 6ஆம் இடம் அப்படி 8ஆம் இடம் இதெல்லாமே திடீர் அதிர்ஷ்டம், பணம், அடுத்தவங்களோட எதிரியின் பணம், சொத்துக்கள் மூலமா வர்ற பணம், அந்த பினாமி அந்த மாதிரிலாம் அமையுங்க. ஸோ இது நீங்க உட்கார்ந்து பேசுனீங்க அப்படின்னாலே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். கண்டிப்பா நீங்க வாங்கிடலாம். ஆமாங்க. சரிங்க சார். அப்புறம் இவருக்கு தொழில் சார், தொழில் இப்ப சமீப காலமாவே தெரியல சார். என்ன பண்றாருங்க மேம் இவரு? சார் இவரு ஒர்க் ஷாப் தான் சார் போயிட்டு இருக்காரு. நல்ல கம்பெனிங்க. ஓகேங்க. அந்த ரீசன்ட் இயர்ஸ் தான் ஒரு 5 இயர்ஸாவே வந்து வேலையில வந்து பசங்களோட நிர்வாகங்கிறனால ஃபுல்லா ஒர்க் கிடைக்கிறது இல்ல சார். ஒர்க் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் போனஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. 2 பேமெண்டா அப்படி கொடுக்குறாங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசத்துல ஒரு 6 நாள் வரைக்கும் லே ஆஃப் மாதிரி விட்டுறாங்க. வித்அவுட் சேலரிங்க. சேலரி கிடையாதுங்க, வேலையும் இல்லைங்க. ஆமாங்க சார். ஆமாங்க. இல்ல சார், ஆஃப் பே குடுக்குறாங்க. ஓகேங்க. ஆனா ஒர்க்குங்கிறது அந்த 30 நாள்ல வந்து 4 சண்டேஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா 6 நாள் வந்து லே ஆஃப் விட்டுறாங்க. ஓகேங்க. மாச சம்பளம் அப்படிங்கிறது நமக்கு பெர்ஃபெக்ட்டா வர்றது இல்ல. நாங்க ஹவுசிங் லோன் எல்லாம் போடுறதுனால இந்த கடன் வந்து அப்படியே நம்ம சம்பாதிச்சு கட்டினாலும் வேற லாஸ் இது வந்து அப்படியே தான் இருக்கு. அது வந்து குறையல. ஏன்னா ஒரு அளவை சரி பண்ண இன்னொரு பக்கம் கடன் வாங்குற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு பசங்களோட எஜுகேஷனே எடுத்துக்கங்களேன். அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பண்ணணும், நெய்ல ஜுவல்ல வைக்கிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா பினான்ஸ் வாங்குற மாதிரி இருக்கு. இதுல இருந்து மீளவே முடியல சார். அடுத்தடுத்து இது கண்டினியூ ஆகுதே ஒழிய குறையிற மாதிரி இல்லைங்க. ஓகே மேம். புரிஞ்சுக்க முடியுதுங்க என்னால. 8ஆம் அதிபதி 6ல இருக்கிறாருங்க மேம். இது சில நேரங்கள்ல விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி இப்ப இந்த செவ்வாய் சுக்கிர தசையில ராகு புத்தி அப்படிங்கறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி டைம்ல தான் இருக்கீங்க. ஸோ திடீர் அதிர்ஷ்டம் மூலமா ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களே வந்து ஒரு பாசிட்டிவா அது மூலமா பணம் வந்து உங்க லோனை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க நல்லபடியா கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான அமைப்பு நம்ம இந்த சுக்கிர தசையில கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க. ஆமாங்க. இப்ப நம்ம வந்து 8ஆம் அதிபதி தான் திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப அவர் வந்து 6ல இருக்காரு இல்லைங்களா சார். அப்ப சிம்மத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து நல்லது செய்வார் அப்படின்னு காமனா ஜோதிடத்துல சொல்றாங்க. அது உண்மையா? இல்லைங்க. சிம்ம வீடு அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ஒரு இன்கன்வீனியன்டான வீடுங்க, பகை வீடுங்க. ஆமாங்க. இந்த இடத்துல நீங்க எப்படி எடுக்கலாம்னா 8ஆம் அதிபதி 6, 12 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களுக்கு போறது நம்ம ஜோதிடத்துல விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோங்க. அந்த அமைப்புகள்ல திடீர்னு ஏதாவது ஒரு நீங்க கேக்குற மாதிரி இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நமக்கு பாசிட்டிவா நடந்து அது மூலமா பணம் கிடைச்சு நம்ம வந்து கடன் பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி அமைப்புகளை வேணா இந்த சுக்கிரன் கொடுக்குற இடத்துல இருக்கிறாருங்க. மற்றபடி நார்மலாவே உங்களுக்கு தெரியும் குருவோட லக்னங்களுக்கு சுக்கிரன் வந்து அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லைங்க. ஆமாங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியா போறாரு அப்படிங்கறதுனால அந்த இடத்துல நம்ம இப்படிதான் பாக்கணுங்க. அதாவது 8ஆம் அதிபதி 6ல இருக்கிறாரு. இதை விபரீத ராஜயோகமா நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு பணம் வரும், திடீர்னு ஒரு பூர்வீக சொத்தோட ஏதாவது ஒரு பேமெண்ட் ஒரு செட்டில்மெண்ட் வரலாம். அதை வச்சு நீங்க வந்து எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிட்டு இருந்துக்கலாம். அந்த மாதிரி நடக்குங்க. அப்படி நடக்கும். ஏன் சார் இப்ப நம்ம அந்த ஒரு நட்சத்திரம் வந்து புஷ்கரணத்துல நின்று திசை நடத்துச்சுன்னா அது யோகமான திசை. அது எந்த ஸ்தானத்துல இருந்து அந்த மாதிரி இருந்தாலும் சொல்றாங்க. இப்ப சுக்கிரன் வந்து பூர 3ல தான் சார் உட்கார்ந்துருக்காரு. புஷ்கரணத்துல தானே உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பாங்க. சுக்கிரன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஆமாங்க. சுக்கிரன் வந்து ஒரு வகையில நீங்க நல்ல விதம்னு சொல்லலாம். அதாவது எப்பவுமே நம்ம பகை கிரகம் ரொம்ப வலுவடையக்கூடாது. சுக்கிரன் மீனத்திலேயே இருந்து உச்சமாகி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவயோக கிரகம் அவ்வளவு வலுவாகி இருந்தாலும் 8க்கு 6ல மறையிற இதுல நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்குங்க. சுக்கிரன் ஆமாங்க. சுக்கிரன் பொறுத்த வரைக்கும்
நவாம்சத்துல நல்ல இடத்துல நீங்க சொல்ற மாதிரி புஷ்கர நவாம்ச அமைப்புகள் அப்படிங்கும்போது அவர் நவாம்சத்துல நீங்க இதுல வருவாரு. ஆமாங்க, துலாத்துல வரும்போது அவருக்கு துலாம் வீடு அப்படிங்கிறது சுப வீடுங்க, ஆமாங்க. அப்படிங்கிறப்ப சுக்கிரன் நவாம்சத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. அதுவும் நவாம்சத்துல பாத்தீங்கன்னா எந்த கிரகங்களோட தொடர்பும் இல்லாம தான் அவர் இருக்கிறாரு. சுக்கிரன் தனிச்சு இருக்கிறாருங்க. அப்படிங்கறதுனால ராகு கேதுக்கள் சனி செவ்வாயோட சேராம நல்லபடியா இருக்கிறாரு. இது நவாம்சத்துல சுபவர்க்கம் ஏறி இருக்கிறார் அப்படிங்கறதுனால நல்ல பலன்களை கண்டிப்பா சுக்கிரன் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியா இருக்குங்க மேம், அதை மட்டும் நம்ம கண்டிப்பா சொல்லலாங்க. சார் இப்போ இவருக்கு ஒரு 3 இயர்ஸ்ல வந்து ரிட்டையர்ட் ஆயிருவாரு சார். அதுக்கப்புறம் இவரு அடுத்து அவர் எதிர்காலத்தை நோக்கி தொழில்ல எந்த மாதிரி சார் போகலாம் மேம்? இவருக்கு 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட பார்வையினால சுபத்துவமா தான் இருக்குங்க. அதனால 12ஆம் இடம் ராகு கேதுக்கள் சம்பந்தமும் இருக்குங்க, வேற எந்த பாவ கிரகங்களோட தொடர்பும் இல்ல. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் கம்ப்ளீட்லி சுபத்துவமா இருந்தது அப்படின்னா நம்மளோட கடைசி கால வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. அதாவது ரிட்டையர்மெண்ட் லைஃப்ங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்லபடியா இருக்கும். ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாரே ஒழிய இவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் இவரோட வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அதெல்லாம் கண்டிப்பா இருக்குங்க மேம். நீங்க அதாவது குரு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தாராளமா பண்ணலாங்க. ஏன்னா குருவே இவருக்கு 10ஆம் அதிபதி ஆகுறாருங்க. ஆமாங்க, லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு, வலுவா இருக்கிறாரு. குரு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவருக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். குரு சம்பந்தப்பட்டது அப்படின்றப்போ நீங்க சீட்டு நடத்துறது, ஃபினான்ஸ் பண்றது, டீச்சிங் மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரிங்க பணத்தை வச்சு பணம் பண்றது. குருனாலே உங்களுக்கு தெரியும், பணத்தை வச்சு பணம் பண்றது, அந்த மாதிரி தொழில்கள் பண்றது சிறப்பா இருக்குங்க. குரு வந்து அஸ்தமனத்துல இருக்காரா சார்? அஸ்தங்கம் தாங்க மேம், அஸ்தங்கம் தான் ஆயிருக்கிறாருங்க. இருந்தாலுமே நீங்க அஸ்தங்கம்னு எடுத்தீங்கன்னாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாருங்க உங்க ஹஸ்பண்ட் பொறுத்து. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. லக்னாதிபதி லக்னத்தோட சம்பந்தப்பட்டாருன்னா கஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமை, உடல் வலிமைய லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கும்போது கொடுத்துருவாருங்க. அதனால நீங்க இது அஸ்தங்கம்னால லக்னாதிபதி வலுவிழந்துட்டார் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாலும் லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறது மூலமா அந்த இழந்த வலுவை திரும்ப பெறாரு. லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தாங்குவாரு அப்படின்ற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கலாங்க. என்னன்னா சார், அது பாதக ஸ்தானமா இருந்து பாதகாதிபதியோட சேர்ந்து இருக்கனால எனக்கு அந்த ஒரு குழப்பம் இருந்தது சார். ஆமாங்க ஆமாங்க, கரெக்ட் தாங்க, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதாவது பாதகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. இந்த இடத்துல பாதகாதிபதி வக்ரமானதுனால இயல்புக்கு மாறாக அப்படின்ற ஒரு ஆமாங்க, வக்ரமானதுனால அவர் ஒன்றும் பெரிய பாதிப்புல கொடுக்க மாட்டாரு. என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதியோடவும் சேர்ந்து இருக்கிறாரு இல்லைங்களா? இங்க 6ஆம் அதிபதியால ஆமாங்க. அப்ப என்னன்னா 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட நோய், எதிரி, கடன் அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஜாதகருக்கு எப்பவுமே ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒன்னா கடன் இருக்கும், கடன் இல்லைன்னா ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருக்குங்க. அதெல்லாம் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஏன்னா லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு அப்படிங்கறதுனால அந்த மன வலிமை, எதையும் தாங்கிக்கிற அந்த விஷயங்களை இந்த ஒரு அமைப்பு கொடுத்துருங்க, லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறது. சரி சரி, இப்படிதான் சார் ஜோசியம் கத்துக்க போய் இவருக்கு 2019 அஷ்டமாதிபதியோட புத்தி திசை, அதாவது நமக்கு கோச்சார ரீதியா வரும் இல்லைங்களா, வீட்டுக்கு உண்டானவர் கோச்சார ரீதியா வரும். அப்ப ஏதாவது அது வந்து ஏதாவது ஒரு கஷ்டம், நோய், ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா யோசிச்சு என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடு கட்டணும், அவரை மறுபடியும் கடனாளி ஆக்கிட்டேன். நீங்க கடன் இருக்கணும் அப்படிங்கறது அவரோட ஜாதக அமைப்பு படி இருக்குதுங்க மேம். நீங்க ஒண்ணு கடன் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துரும். ஆமாங்க, கரெக்ட் தான். சின்ன பயம் இருந்தது சார், சின்ன பயம் இருக்கணும் தான். சரி, கடன் இருந்தாலும் கூட பரவாயில்ல, நோய் வந்துட்டு நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது. கண்டிப்பாங்க, கரெக்டுங்க கரெக்டுங்க, நீங்க பண்ணது சரிதான். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில கடனோ நோயோ எதிரிகளோ அவருக்கு இருக்கணும். நீங்க கடன் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்க, கரெக்ட் தாங்க. ஆமாங்க சார், அது என்னன்னா அவரோட பர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா சரி பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு ஒரு சின்ன துணிவு தான் சார். நல்லதுதாங்க மேம், நீங்க எடுத்தது சரியான முடிவு தான், ஒன்றும் தப்பு இல்லைங்க. எப்படி இருந்தாலும் இவரோட பேர்ல எப்பவுமே ஒரு சின்ன கடன் இருக்கிறது. இவருக்கு ஹெல்த் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் வராம இவரை பாத்துக்கோங்க.
பாத்துக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியோட தானே சார் லக்னாதிபதி. கண்டிப்பாங்க, கரெக்டா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. 6ஆம் அதிபதி அதுவும் அஸ்தங்கப்படுத்தி ரொம்ப வலுவா இருக்கிறாருங்க. ஆமாங்க. அதனால 6ஆம் பாவகம் இவரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு எப்பவுமே ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி தான் இவரோட ஜாதக அமைப்பு இருக்குதுங்க. கரெக்டுங்க, கரெக்டுங்க, கரெக்டுங்க. சரிங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். ஓகேங்க மேம், ஓகேங்க மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. ஓகேங்க. இன்னொரு நண்பர் அவரோட டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிச்சிருக்கிறாருங்க. அவரோட டேட் ஆஃப் பர்த் 10/8/1981. ஒரே நிமிஷம். பத்து 8/1981 10:45 PM திருப்பூர்ல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்த லக்னம் ராசி சொல்லிடுறேன். ஜாதகர் பிறந்த லக்னம் மேச லக்னம், ராசி விருச்சிக ராசி. இப்போ அவருக்கு ஜாதகருக்கு அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரதசை நடந்துட்டு இருக்குங்க. சந்திரதசையில செவ்வாய் புக்தியில ஒரே நிமிஷம். சந்திரதசையில சனி புக்தியில இருக்கிறாரு. ஆகஸ்ட் 2023 இருந்து மார்ச் 2025 வரைக்கும். இவரோட கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் எப்போது நடக்கும், தொழில் சம்பந்தமான சிரமங்கள் எப்போது சரியாகும், கடன் நோய் எப்போது தீரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. முதல் கேள்வி, திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜாதக கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இப்போ அட் ப்ரெசண்ட் அவருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சந்திர தசையில சனி புக்தி நடந்துட்டு இருக்குங்க. சந்திரன் இங்கே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு, நீச்சமாகி இருக்கிறாரு. ஸோ நீச்சம் பெற்ற சந்திரனோட தசை நடந்துட்டு இருக்கு. நீச்சபங்க அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எந்த வகையிலையும் இல்லை. அதே போல் சந்திர தசையில் சனி புக்தி அப்படின்னு பார்க்கும்போது சனியும் ஏதாவது ஒரு வகையில் 7ஆம் இடம், குடும்பஸ்தானம் இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்காரா ராசி லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனி ராசியை பார்க்குறாருங்க, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு சனி இணைவு இருக்கு. குரு 164 டிகிரி, சனி பார்த்தீங்கன்னா 162 டிகிரி, 2 டிகிரிக்குள்ள குரு சனி இணைவு இருக்கு. இதுவுமே ஒரு சரியில்லாத அமைப்பு தான். நீச்சம் பெற்ற சந்திர தசை அப்படிங்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் வேற இருக்கிறாரு இல்லைங்களா, அதனால ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சனியும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு தசை நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த 6ஆம் அதிபதியினுடைய புக்தி முடிகிற வரைக்குமே ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி பார்க்கும்போது சந்திர தசை சனி புக்தி மார்ச் 2025 சந்திர தசை சனி புக்தி முடிஞ்சு
அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா புதன் புக்தி வருதுங்க. புதனுமே பார்க்கும்போது அவரே 6ஆம் அதிபதி ஆகுறாரு. மேசம் விருச்சிக லக்னங்களுக்கு புதன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாரு. இங்க சூரியன் புதன் ராகு இணைவு இருக்கு. சூரியன் 114 டிகிரி, புதன் 114 டிகிரி, ராகு 97 டிகிரி. ஸோ கிரகண தோஷம் இல்லை. அப்படிங்கிறப்போ புதன் 4ஆம் இடத்துல சந்திரனோட வீட்டில் புதன் இருக்கும்போது நல்லபடியாக அவர் செயல்படுறது இல்லை. ஸோ அவர் தன்னுடைய 3, 6, 6ஆம் இட வேலைகளை ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பில் இல்லை. அப்படிங்கிறதுனால புதன் புக்தி ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்ச் 2025க்கு அப்புறம் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல புதன் ஓரளவுக்கு ஆட்சி, மூலத்திரிகோணம், இல்லைன்னா அதிநட்பு வீடு, ஸ்தான பலத்தோடு இருந்திருந்தார் அப்படின்னா அவரோட 6ஆம் இட வேலைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார். இருந்தாலுமே 6க்கு 11 தான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அப்பவும் 6ஆம் இடமான நோய் எதிரி கடன் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்காது. கொஞ்சம் மார்ச் 2025க்கு அப்புறம் கடன் நோய் எதிரி பிரச்சனைகள், 6ஆம் இடம் கடன் நோய் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். தொழில் சம்பந்தமான சிரமங்களும் அப்படிதான். எப்பவுமே அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானம், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்களோட தசாபுக்திகள் நடக்கும்போது மென்டல் டிப்ரெஷனை கொடுக்க தான் செய்யும் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஜாதகருக்கு இந்த சனி புக்தி முடிகிற வரைக்கும், சனி புக்தி பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் 2023 ஆரம்பிச்சது. அப்போ இருந்தே பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கிறதும். 6, 8ஆம் அதிபதி, அதாவது 6, 8ல் இருக்கிற சந்திர தசை, 6ல் இருக்கிற சனி புக்தி நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான டைம்ல தான் இருக்கிறாரு. குருவோட இணைவில் சனி இருக்கிறார். அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளை சமாளிச்சுக்க முடியுது. இன்னொன்னையும் நம்ம பார்க்கணும், செவ்வாயும் இந்த காம்பினேஷனை, அதாவது இந்த குரு சனி காம்பினேஷனை செவ்வாயும் பார்க்குறாருங்க. செவ்வாயும் மிதுன வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு 4ஆம் பார்வையா. ஸோ கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இங்கே குருவே கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அமைப்பில், சனியும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாரு. அதனால இன்ஃபேக்ட் சந்திரதசை முடிகிற வரைக்குமே ஜாதகருக்கு மென்டல் டிப்ரெஷன் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்குங்க. ஆகஸ்ட் 2026க்கு மேலே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். கேது வராரு. கேது வரும்போது பார்த்தீங்கன்னா கேதுவுமே இந்த இடத்துல குருவோட பார்வையை வாங்கின கேது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த லக்னத்துக்கு யோகி இல்லைங்களா, அவரே பாக்கியாதிபதி ஆகுறாரு. ஸோ ஆகஸ்ட் 2026க்கு மேலே திருமண விஷயங்களில் நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். கடன் நோய் இருக்காது. ஸோ ஆகஸ்ட் 2026 வரைக்கும் ஜாதகர் பொறுமையாக இருக்கணும். சந்திரன் வலுப்படுத்துகிற சில விஷயங்களை எல்லாம் அவர் பண்ணலாம். சந்திரன் வலுப்படுத்துகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலதுகை ஆள்காட்டி விரலில், ஏன்னா இவருக்கு சந்திரன் பார்க்கும்போது இவரோட 4ஆம் அதிபதிங்க, சுகஸ்தானாதிபதி. அப்படிங்கிறதுனால வலதுகை ஆள்காட்டி விரலில் வெள்ளியில் முத்துக்கள் பதிச்ச மோதிரம் எப்போவுமே வலதுகை ஆள்காட்டி விரலில் போட்டுருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைம் அவரோட ஜென்ம நட்சத்திர நாளில் எய்தர் திருப்பதியோ இல்லை திங்களூரோ அந்த மாதிரி போயிட்டு வரலாம். போயிட்டு மூலவர் பக்கத்துலேயே குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உட்காந்துட்டு நம்மளோட வேண்டுதல்கள் என்னவோ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம். சந்திரன் அப்படிங்கிறப்போ நீருங்க, நிறைய தண்ணி குடிக்கலாம். பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமியில் நில ஒளியில் நடக்கிறது, பௌர்ணமி ஒளி நம்ம உடம்புல படுற மாதிரி அந்த நாட்களில் வெளியில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவரோட சந்திரன் வலுவடைவார். ஏன்னா நீச்ச நிலையில் இருந்தாலும் அவர் வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறாருங்க. அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி திதியில் பிறந்திருக்கிறார். அப்படிங்கிறனால இவரோட ஏகாதசி மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைமோ ஏகாதசி வரும்போது ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். ஏன்னா ஏகாதசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா 9, 12ஆம் இடங்கள் திதி சூன்யத்தில் வருது. அப்படிங்கிறதுனால பாக்கியஸ்தானம், பாக்கியம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதாவது சரியான வயசில் சரியான விஷயங்கள் நடக்கிறது. குழந்தையிலேருந்தே நல்ல பேரண்ட்ஸுக்கு குழந்தையாக பிறக்கிறது, அம்மா அப்பா நல்லபடியாக வளர்க்குறது, குழந்தையா இருக்கும்போது என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் அம்மா அப்பா நல்லபடியாக பூர்த்தி செஞ்சு கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் நல்லா படிக்கிறது, காலேஜில் நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல வேலையில் இருக்கிறது, நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில், அதுக்கப்புறம் சரியான வயசு வரும்போது திருமணம் நடக்கிறது, திருமணம் நடந்து சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லபடியாக இருக்கிறது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நல்ல பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை இருக்கிறது. நம்ம குழந்தைங்களே நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறது. இதெல்லாம் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கும்போது தான் நடக்கும். ஸோ இவருக்கு பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறதும், பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. பாக்கியஸ்தானம் திதிசூன்யத்தில் இருக்குது 9, 12. அந்த கிரகங்கள் இல்லை அங்கே எதுவுமே, அதனால பெரிய பிரச்சனை இல்லைனாலும் பாவகம் திதிசூன்யத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணுங்க.
அஷ்டமாதிபதி பார்க்குறாரு, லக்னாதிபதியாகவும் பார்க்குறாரு. ஸோ சிரமங்களும் இருக்கும். அதனால தான் பாக்கியம் ஒன்று இருந்து ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஜாதகர் இருப்பார். சுத்தமாக வேலையே இல்லை, எனக்கு சம்பாதிக்கவே முடியல, பேசிக் தேவைகளுக்கே என்னால் பூர்த்தி செஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சொன்ன இந்த பரிகாரங்களை எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தால் கொஞ்சம் பாதிப்புகள் குறையுங்க. நன்றி. இன்னொருத்தர் மெசேஜ் மட்டும் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் எதுவுமே கொடுக்கல. தம்பியோட டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் அனுப்பிச்சி விடுங்க, அப்போ தானே நம்ம சொல்ல முடியுங்க. இன்னொருத்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு, டவுட் இருக்கு ஆனால் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் அனுப்பிச்சு உங்கள் டவுட் என்னவோ அதை அனுப்புங்க, நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். தேங்க்யூ. வேறு கால்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. கால்ஸ் வந்தால் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி தான் நம்ம இதை முதல் வாரம் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இலவச உங்களோட ஜாதகத்தை, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் கொடுத்து உங்களோட கேள்விகள் என்னவோ, எத்தனை கேள்விகள் இருந்தாலும் பரவாயில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு மேம் கேட்டாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் சொல்லி உங்கள் கேள்விகள் சொன்னீங்கன்னா அதுக்கான பதில்கள் நம்ம கொடுக்கலாம். எந்த மாதிரியான கேள்விகள், அதாவது இப்போ நான் வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ நீங்கள் அவங்க கேள்வி கேட்டாங்க, அதை பார்த்துருப்பீங்க. எனக்கு நல்ல வேலை எப்போ கிடைக்கும், தொழில் எப்போ நல்லபடியாக அமையும், இல்லை எனக்கு மேரேஜ் நடக்கலை, எப்போது மேரேஜ் நடக்கும், அதே மாதிரி இப்போது வேலை தொழில் விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது எப்போ சரியாகும், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய, இல்லை உங்கள் பசங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு அவங்க என்ன படிக்கலாம், அவங்க ஃப்யூச்சரில் என்னவா ஆவாங்க, இந்த மாதிரி கேள்விகளும் நீங்கள் கேட்கலாம். அவங்கள தட் மீன்ஸ் என்ன மாதிரியான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10th படிக்கிறாங்க, 11th அவங்க என்ன குரூப் எடுக்கலாம், இப்போ 12th படிச்சுட்டு இருக்காங்க, 12th முடிச்சுட்டு காலேஜ் என்ன சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களோட கேள்விகள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி தான் இந்த இலவச கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முதல் வாரம் அப்படிங்கிறதுனால இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. போக போக எல்லாருக்கும் இது ரீச் ஆகும். நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சேவையை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். 2 பேர் கேள்வி அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் கேட்டிருக்கேன். அவங்க கொடுத்தாங்கன்னா அது நம்ம செக் பண்ணுவோங்க. அனுப்பிச்சிருக்காங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பையனோட டேட் ஆஃப் பர்த் 27/8/2006. 27/8/2006. டைம் பார்த்தீங்கன்னா 7:55 AM. திருவாரூரில் தம்பி பிறந்திருக்கிறாருங்க. திருவாரூரில் பிறந்திருக்கிறாரு. அவரோட ராசி லக்னம் நம்ம பார்த்துடலாம். ஜாதகர் பிறந்த லக்னம் கன்னியா லக்னம், கன்னியா ராசியில் பிறந்திருக்கிறாரு. அவங்களோட கேள்வி, பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தம்பி. எப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2006 பிறந்திருக்கான். இப்போ தான் தம்பி காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பான். அவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ராகுதசை நடந்துட்டு இருக்குதுங்க. ராகுதசையில் சனி புக்தியில் இருக்கான்.
ராகு தசை சனி புக்தி ஜூன் 2027 வரைக்கும். ராகு தசை சனி புக்தி ஜூன் 2027 அப்படிங்கிறப்போ ராகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வகையில் குருவோட வீடுங்க. குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. பகை வீடாக இருந்தாலும் எந்த விதமான பங்கமும் இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ 7ஆம் அதிபதி அவரை பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது புதன் பார்க்குறாரு, லாபஸ்தான அதிபதி பார்க்குறாரு. ஸோ ராகு தசையை பொறுத்த வரைக்கும் சந்திரனோட பார்வையில் இருக்கிறாரு. சந்திரனோட லாபஸ்தானாதிபதியோட பார்வையை வாங்குறதும் 2 11ஆம் அதிபதி 2ஆம் பாவமும் 11ஆம் பாவகமும் ராகுவுக்கு சம்மந்தப்பட்டிருக்குங்க. ஸோ இது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான். 9ஆம் அதிபதி அப்படி 2 9 11 உங்களுக்கு தெரியும், தனயோக அமைப்பு கொடுக்கும். 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார். சுக்கிரன் சம்மந்தம் இல்லை, 2 11 அதிபதிகள் சம்மந்தம் அப்படிங்கிறதுனால தம்பி ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல சப்போர்ட்டில் நல்லபடியாக தான் இருக்கா அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ ராகுதசை சனி புக்தி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்போ சனி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியை போல தான் செயல்படுவார். ஸோ 6ஆம் அதிபதி அப்படிங்கிறப்போ அவர் லாபத்தில் இருக்கிறாரு. உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. இருந்தாலும் நல்லபடியாக இருக்கிறாருங்க. சுக்கிரனோட சேம் டிகிரியில் இருக்கிறாரு. இந்த இடத்துல சுக்கிரனும் சனியும் 23 டிகிரியில் எக்ஸாக்டாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பீரியடு. ஏன்னா சுக்கிரன் சனி இணைவு அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால் தம்பி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இருந்துக்க வேண்டிய பீரியடில் இருக்கிறாரு. ஜூலை 2024 ஜூன் 2027 வரைக்குமே ராகுதசை சனி பீரியட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் தான் அது. அவங்க கேள்வி பிஸ்னஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அப்படின்றப்போ 10ஆம் அதிபதி அப்படின்றப்போ புதன் ஆகிறாருங்க. நார்மலாக மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு 10ஆம் அதிபதி புதனாகவே ஆவார். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் உறுதியாகவே கண்டிப்பாகவே இருக்குங்க. ஆனால் இங்கே 10ஆம் அதிபதி 12 விரயத்துக்கு போகிறாரு. 10ஆம் அதிபதி 12க்கு போகிறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சரியான ஜாதக அமைப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷனாக இருக்கும். அதனால் பிஸ்னஸ் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி விரயத்துக்கு போகும்போது பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணோம்னா ஆரம்பத்தில் லாஸ் கொடுத்துருவாரு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகுதசை சனி புக்தி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் புக்தி ஆரம்பிக்குங்க. 10ஆம் அதிபதியோட புக்தி ஆரம்பிக்கும் ஜூன் 2027 டிசம்பர் 2029 வரைக்கும். இந்த பீரியடில் இந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்காம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பான் 3 வருஷத்தில். 2027 ஜூன் 2027 புதன் புக்தி ஆரம்பிக்குதுங்க. புதன் புக்தி ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற, ஏன்னா 10ஆம் அதிபதியோட புக்தி வந்துடுச்சு, அவரே விரயத்தில் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ண பார்ப்பார். இன்ஃபேக்ட் அவனுக்கு பிறந்ததும் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பிறந்திருக்கான். 2027 அப்புறம் அவனுக்கு அஷ்டம சனியும் ஆரம்பிக்குங்க. ரொம்ப கஷ்டமான பீரியடு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓன் பிஸ்னஸ் வேண்டாம், அட்லீஸ்ட் 2030 வரைக்குமாவது சொந்த தொழில் வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷனாக இருக்குங்க. டிசம்பர் 2029 வரைக்கும் சொந்த தொழில் வேண்டாம். சொந்த தொழில் பண்ணுறது இந்த ஜாதக அமைப்புக்கு நார்மலாகவே சொந்த தொழில் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை கொடுக்காது. அவர் காலேஜ் முடிச்சுட்டு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு வர டைம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு அங்கே அஷ்டம சனியும் ஆரம்பிச்சிடும். மார்ச் 2025 2027 வரைக்கும் சிம்மத்துக்கு அஷ்டம சனி. 2027 2029 பாதி வரைக்கும் அவர் அஷ்டம சனியில் இருப்பார். அந்த டைமில் தான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்து 10ஆம் அதிபதியோட தசையும் ஆரம்பிக்குது. 10ஆம் அதிபதி 12 விரயத்தில் இருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டைம் தான். பையனை அந்த டைமில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, தடுக்க முடியுமா அப்படிங்கிறதே டவுட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அவனை அந்த டைமில் பிஸ்னஸ் பண்ணாமல் தடுக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. இல்லை ரொம்ப நான் பிஸ்னஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன லெவலில் இதை பண்ணுப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் அதில் என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிப்பான். எப்படி இருந்தாலும் அந்த 2027 ஒரு 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டமான பீரியடு, அஷ்டம சனி பீரியடுங்க. அஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்படுத்திடும். சில பாடங்களை கற்றுக் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க. பண்ணாமல் நம்ம வந்து அவனை பண்ணோம்னாலும் அவனை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அந்த பீரியடில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவன் என்ன தொழில் சொல்கிறானோ அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க.
30க்கு மேலே தொழில் பண்ணுறது தான் இந்த பையனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த 2027லேருந்து 2029 பாதி வரைக்கும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, பிஸ்னஸ் பண்ணாமல் அவனை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது சிரமம்தான். ஏன்னா என்னதான் நம்ம பண்ணோம்னாலும் கிரகங்கள் நம்ம எவ்வளோ ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டீஸ் முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்கள் பண்ணாலும் கிரகங்கள் அது செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சே தான் தீருது. ஏன்னா நம்ம மனசை அதோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு தானே அது காரியங்களை சாதிச்சுக்குது. ஸோ சின்ன பையனாகவும் இருப்பான், அவன் யார் சொன்னாலும் கேட்குற மனநிலையில் இருக்க மாட்டான். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுங்க. அப்போ அவன் அந்த சில விஷயங்களை அஷ்டம சனி பீரியடில் ரியலைஸ் பண்ணுவான். ஓ, இந்த விஷயம் நமக்கானது இல்லை, நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நம்ம பண்ணோம்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானது இல்லை, அதில் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணுவான். அதனால் இப்போதைக்கு டைம் நல்லா தான் இருக்குதுங்க, ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. மார்ச் 2025லேருந்து 2027 வரைக்கும் அது வந்து 7.5 சனி ஆரம்பிக்கிற டைம், அப்போ தான் பிகினிங்காக இருக்கும். 2027லேருந்து அடுத்த 2.5 வருஷம் தான் ரொம்ப மோசமான, சரி ஐ மீன் தப்பாக சொல்லிட்டேன், 2027லேருந்து 2029 பாதி வரைக்கும் ரொம்ப கஷ்டமான பீரியடு. ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமுங்க. சொல்கிற கஷ்டமாக தான் இருக்குது. பையனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி 12க்கு போகிறதுனால சொந்தமாக தொழில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும், யோசித்து தான் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பண்ணுறது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. சரிங்களா? நன்றி. அடுத்து வேறு யாராவது கேள்விகள் கேட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். வேறு எதுவும் கேள்விகள் கேட்கலைங்க. பஸ்ஸில் போனவர் அவர் நம்ம அனுப்பிச்ச மெசேஜ் இன்னும் பார்க்கல, பார்த்தாருன்னா ஏதாவது மெசேஜ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2 நாள் பிளான் பண்ணியிருக்கேன். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் 8 to 9 அந்த டைமில் நம்ம இந்த ஜோதிட ஆலோசனை இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல் நாள். வாரத்தில் 2 நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இது முதல் நாள்லேயே கால்ஸ் கம்மியாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் 2 நாள் கொடுக்கும்போது கால்ஸ் அதிகமாக வருமா அப்படிங்கிறது டவுட் தான். இல்லைன்னா நம்ம இன்னொரு மாதிரி பண்ணலாம், புதன்கிழமை டைரெக்டாக கால் பண்ணி பேசுகிற மாதிரியும் வெள்ளிக்கிழமை மெசேஜ் பண்ணுற மாதிரியும். இப்போ இவரெலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டுருக்கிறாரு, பஸ்ஸில் போயிட்டுருக்கிறவர் அவரால் பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்க எனக்கு வந்து நீங்கள் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூடியூப்பில் போடும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க உங்களோட அது வெள்ளிக்கிழமை நாளில் வேணால் நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நாளில் உங்களோட மெசேஜுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் கொடுத்துட்டு உங்களோட கேள்விகள் கொடுத்துட்டிங்கன்னா நானே என்னோடய பதில்களை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டுடுறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்து உங்களோட ப்ரெடிக்ஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வேணால் நம்ம பிளான் பண்ணுவோங்க. புதன்கிழமை டைரெக்டாக வாய்ஸ் கால் மூலமாக பேசி பண்ணுற மாதிரியும், வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மெசேஜ் பண்ணுங்கள், கேள்விகளை அனுப்பிச்சிருங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸை அனுப்பிச்சிருங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கான கேள்விகளை நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். வேறு ஏதாவது கால்ஸ் வருதான்னு பார்ப்போங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, யாராவது வந்தாங்கன்னா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். Hi, your next online time is in 10 minutes. Please come online. Hi, your next online time is in 10 minutes. Please come online. ஓகே, அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் கால்ஸ் எதுவும் வரலைங்க. முதல் நாள் நிகழ்ச்சியிலேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 கால்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் வரணும், இந்த வாய்ப்பை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
திரும்ப இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணுவோங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.